சகோதரர்களே, மாணவ செல்வங்களே, எதிர்கால பிரதோஷிகளாக இருக்கக்கூடியவர்களே, நமது இந்த ஜாமியத்தின் பிரதோஷியாவை பொறுத்தவரையிலே இதை ஜம்மியத்து அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் என்ற மாநிலம் தழுவிய அமைப்பு அதை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த அமைப்பினுடைய அடிப்படை கொள்கை என்ன என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். தெரியாவிட்டால் தெரிந்திருக்க வேண்டும். குர்ஆனையும் சுன்னாவையும் அடிப்படையாக கொண்டு அழைப்பாளர்களை உருவாக்குகின்ற ஒரு தலை சிறந்த ஒரு கல்லூரி இந்த ஜாமியத்துல் ஃபிர்தௌஸியா. இங்கிருந்து ஒரு மாணவன் படித்துவிட்டு வெளியே செல்லுகின்ற பொழுது அவன் மக்களிடையே இஸ்லாமுடைய தூய வடிவத்தை குர்ஆன் சுன்னாவுடைய ஒளியிலே பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த கல்லூரியிலே அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படக்கூடிய அடிப்படை கொள்கை. இந்த ஜமாஅத்தை பொறுத்தவரையிலே, ஜம்மியத்து அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸை பொறுத்தவரையிலே இஸ்லாத்தின் மூலாதாரம் 2 என்றுதான் அது துவங்கப்பட்ட காலம் முதல் இன்று வரை அது போதித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த அமைப்பினுடைய கொள்கை அந்த அமைப்பினுடைய பெயரிலேயே எழுதப்பட்டிருக்கிறது. குர்ஆனும் ஹதீஸும் சுன்னாவும். இது அல்லாமல் இஸ்லாத்துடைய அடிப்படை 3 என்றோ அல்லது 4 என்றோ என்றைக்கும் இந்த அமைப்பு சொன்னதில்லை, சொல்லவும் செய்யாது. அதை சொன்னால் தவறு. இது குர்ஆனுடைய அடிப்படையை வைத்து நாம் சொல்வது. அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல் வமா ஆதாக்கும் ரசூலு ஃபகுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபந்தஹு. குர்ஆன் தான் அல்லாஹ்வுடைய வேதம், பிற மக்கள் யாவருக்கும் வழிகாட்டி. அந்த குர்ஆனுக்கு விளக்கம் சொல்ல வந்தவர்கள் தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குர்ஆன் அதற்கு விளக்கம். குர்ஆன் ஒரு ஹிக்மா முடிந்தது, அவ்வளவுதான். இதை நாம் திரும்ப 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 சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். இஸ்லாத்தின் மூலாதாரம் 2 தான். என்றைக்கு 1980 துவக்கங்களிலே இந்த பிரச்சாரத்தை நாம் இந்த தமிழகத்தின் தென்கோடி முனை கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டாரை துவங்கிறோமோ அன்று முதல் இதைத்தான் இப்படிதான் காட்டுகிறோம். இஸ்லாத்தின் மூலாதாரம் 2, 3 அல்ல, 4 அல்ல, 2. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், தரத்து ஃபீக்கும் அம்ரைன் மா இன் தமஸ்ஸக்தும் பிஹிமா லன் தவில்லு கிதாபல்லாஹ் வ சுன்னதி. இதைத்தான் சொன்ன மேடமையா, நான் உங்களுக்கு 2 விட்டுச் செல்கிறேன். ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம், இன்னொன்று என்னுடைய வழிமுறை சுன்னா. இந்த 2ஐயும் நீங்கள் பின்பற்றும் காலமெல்லாம் ஒருபோதும் வழிதவற மாட்டீர்கள். இதுதான் நம்முடைய அடிப்படை. சமூகம் பிளவுபடும், பல்வேறு குழுக்களாக பிரிந்து சிதறும். அப்படிப்பட்ட ஒரு காலத்தை நீங்கள் எதிர்நோக்க போகிறீர்கள். அந்த காலத்திலே நீங்கள் நேரான வழியை பெற வேண்டுமானால் இந்த 2ஐ நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், வழிதவற மாட்டீர்கள் என்ற பிரச்சாரம் தான் அன்றும் இன்றும் என்றும் நாம் சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். இதை புரியாத சிலர் நம் மீது அவதூறு பரப்ப வேண்டும், நம்முடைய அமைப்பினுடைய அந்த முயற்சிகளையும் பிரச்சாரத்தையும் பலவீனப்படுத்த வேண்டும் என்ற சதி திட்டத்தோடு நம் மீது களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி இவர்கள் இஸ்லாத்தின் மூலாதாரம் 3 என்று சொல்கிறார்கள். குர்ஆன், ஹதீஸ், அதோடு சலஃப் மன்ஹஜ் என்று சொல்கிறார்கள் என்ற ஒரு விஷம பிரச்சாரம் அது சொல்லப்பட்டுக் கொண்டிருந்தது. இப்பொழுது அது கொஞ்சம் தலைநூக்கி இருக்கிறது. சமீப நாட்களாக ஒரு 10 நாட்களுக்கு இடையிலே அது விஸ்வரூபம் எடுத்து பேஸ்புக்குகளிலும் வாட்ஸ்அப்புகளிலும் அது பரப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த சர்ச்சை ஃபிர்தௌஸிகள் என்று பட்டம் வாங்கி சென்று விட்ட மாணவர்களுக்கு இடையிலேயும் இந்த சர்ச்சை, அந்த ஃபிர்தௌஸி பேச்சாளர்களுக்கு இடையிலும் இந்த சர்ச்சை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்கள் அடிக்கடி சொல்லிக் கொள்கிறார்கள், இது அடிப்படை புரிய வைக்கப்படாத காரணத்தினால் ஆரம்பத்தில் சொல்லப்படவில்லை, விளக்கப்படவில்லை என்றெல்லாம் சொல்கிறார்கள். தவறு. நான் உங்களுக்கு சொன்னது மாதிரி இஸ்லாத்தின் மூலாதாரங்கள் என்ன 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 என்று சொல்லிக்
என்ன, அகீதா என்ன, இந்த ஜமாத்துடைய மன்ஹஜ் என்ன என்று எல்லா பகுதியில் உள்ள நம்முடைய அமைப்பு சார்ந்த மக்களுக்கு விளக்குவதற்காக வேண்டி அகீதாவும் மன்ஹஜும் என்ற அந்த தலைப்பில் தர்பியத் வகுப்புகள் பல வகுப்புகள் நடத்தப்பட்டிருக்கின்றன. அந்த வகுப்புகள் நடத்தப்பட்ட அந்த வீடியோ ஆடியோக்கள் யூடியூப்ல போய் நீங்கள் அகீதாவும் மன்ஹஜும் என்று அடித்தால் உங்களுக்கு நிறைய நிகழ்ச்சிகள் வருகிறது. அதை போட்டு பாருங்கள். தெரியாதவர்கள் நம்முடைய அகீதா என்ன, நம்முடைய மன்ஹஜ் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். முடியாதவர்கள் புரிந்து கொள்ளலாம். இங்கே நான் குறிப்பிட வருவது சலஃப் என்கின்ற அந்த வார்த்தை பிரயோகத்தை இன்றைக்கு தவறாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மன்ஹஜ் சலஃப், இந்த மன்ஹஜ் சலஃப் இந்த ரெண்டு வார்த்தைகளுமே அரபி சொல். இதை நீங்கள் புரிய வேண்டும். மாணவர்களாக நீங்கள் புரிய வேண்டும். சலஃப் என்றால் முன்னோர்கள். அதற்கு நேர் ஆப்போசிட் இருப்பது என்னது? ஹலஃப், பின்னோர்கள். சலஃப் என்றால் முன் சென்றவர்கள், ஹலஃப் என்றால் பின்னோர்கள், பின்னால் உள்ளவர்கள். இந்த என்கின்ற அந்த வார்த்தை பிரயோகம் சமீப நாட்களாக மக்கள் மத்தியிலே அது தவறாக புரியப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நமது ஜாமியத்துல் ஃபிர்தௌஸியாவிலே பட்டம் பெற்று சென்ற மாணவர்களுக்கிடையில் இது சர்ச்சைக்குரிய ஒன்றாக இன்றைக்கு நடமாடிக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே சலஃப் என்பதை நீங்களும் புரிந்தாக வேண்டும். இந்த வார்த்தை சலஃப் என்றால் முன்னோர்கள். அந்த சலஃப் என்றால் சொல்லுக்கு எதிர்ப்பதம் தான் ஹலஃப், பின்னோர்கள். இந்த சலஃப் என்கின்ற அல்லது சலஃப் மன்ஹஜ் என்கின்ற இந்த பிரயோகம் முஸ்லிம்கள் மத்தியிலே அது புழங்கப்படுவதற்குண்டான அடிப்படை காரணம் என்ன? இதை நீங்கள் சரியாக தெரிந்துவிட்டால் எல்லாமே அடிபட்டு போய்விடும். அதை தெரியாதனால் ஏற்பட்ட கோளாறுதான் இன்றைக்கு தவறான மற்றங்களும் விளக்கங்களும். அன்பு சொல்ல சலஃப் முன்னோர்கள், சலஃப் பின்னோர்கள். இந்த சலஃப் என்ற இந்த வார்த்தைக்கு முன்னோர்கள் என்றால் அது யாரை குறிக்கும்? எந்த முன்னோரை குறிக்கும்? இந்த வார்த்தை சொன்னாலே அது எந்த முன்னோரை குறிக்கும்? நமக்கு முன்னோர், நமக்கு முன்னால் வாழ்ந்தவர் அத்தனை வேலை குறிக்குமா? இல்லை. இஸ்லாமிய அறிஞர்கள் வட்டத்தில் இந்த வார்த்தை பிரயோகம் சொல்லுகின்ற பொழுது அது யாரை குறிக்கும் என்று சொன்னால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த அந்த நூற்றாண்டு, அதை அடுத்த காலம், அதை அடுத்த காலம், 3 காலத்தை மட்டும்தான் அது குறிக்கும். 3 காலகட்டங்கள், 3 காலகட்டங்கள். நபியுடைய காலகட்டம், நபித்தோழர்கள் சஹாபாக்களுடைய காலகட்டம், தாபீன்களுடைய காலகட்டம். 3 காலகட்டத்தை தான் குறிக்கும் இந்த சலஃப் என்கின்ற இந்த வார்த்தை. முன்னோர்கள், அவர்கள் தான் முன்னோர்கள். இஸ்லாமிய புழக்கத்திலே, அகராதி புழக்கத்திலே அல்ல. இஸ்திலாஹில் முஸ்லிமீன், இஸ்திலாஹில் உலமாஇல் ஹதீஸ் வல் அகீதா. சலஃப் என்றால் யாரை குறிக்கும்? 3 காலகட்டம். நபியுடைய காலம், சஹாபாக்களுடைய காலம், இந்த 3ஐயும் தான் குறிக்கும் என்பதற்கு என்ன ஆதாரம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த பொன்மொழியினுடைய ஆதாரம் என்ன சொன்னார்கள்? கைருல் கர்ணி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும். நல்ல மாணவர்களே, மனசுல நல்ல பயிர் வச்சுருக்க. ஏன் கேட்டால் கணீர் அடிக்கணும். கைருல் கர்ணி, காலங்களில் சிறந்தது என்னுடைய காலம். சும்மல்லதீன யலூனஹும், அதுக்கு அடுத்த சிறந்த காலம் எனக்கு பின்னால் வருகின்ற காலம். அதற்கு அடுத்து சிறந்த காலம் அந்த சஹாபாக்களுக்கு பின்னால் வருகின்ற காலம். இந்த 3 காலம், இந்த 3 காலத்துக்கு அளவு என்ன? அதை வரையறுக்கின்ற பொழுது மார்க்க அறிஞர்கள் சொல்கிறார்கள் 3 நூற்றாண்டுகள் என்கின்ற ஒரு விளக்கமும் சொல்லப்படுகிறது. அந்த 3 நூற்றாண்டுகள் வாழ்ந்த 3 நூற்றாண்டுகளில் வாழ்ந்த எல்லோரும் இல்லை,
நூற்றாண்டுகளிலே வாழ்ந்த எல்லோரும் இல்லை. 3 நூற்றாண்டுகளை நல்லவரும் வாழ்ந்திருப்பான், கெட்டவரும் வாழ்ந்திருப்பான். எல்லோரையும் குறிக்கவில்லை. நபியுடைய காலத்திலே வாழ்ந்த நபியுடைய காலத்திலே வாழ்ந்த நபி தோழர்கள், ஈமான் கொண்டவர்கள், ஈமான்தாரிகள். அதற்கு அடுத்து நபி தோழர்கள், நேர் வழியிலே சென்ற நபி தோழர்கள். அதற்கு அடுத்த நபி தோழர்களை ஃபாலோ பண்ண தாபியீன்கள், நேர் வழியிலே சென்றவர்கள், ஈமானிலே உறுதியாக இருந்தவர்கள், ஏகத்துவ கொள்கைகளை பிடிப்போடு இருந்தவர்கள், குர்ஆன் சுன்னாவை தங்களுடைய அடிப்படையாக கொண்டு வாழ்ந்தவர்கள். இவர்களைத்தான் இந்த சலஃப் என்ற வார்த்தை குறிக்கும். சலஃப் என்றால் அதற்கு ஒரு அடமொழி சொல்வார்கள். சலஃபு ஸாலிஹீன், முன் சென்ற நல்லோர்கள். அப்ப இவர்களுடைய அந்த மன்ஹஜ், அவர்களுடைய வழிமுறை என்றுதான் சொல்லப்படும். இதுக்கு புழங்கப்படும். அந்த 3 நூற்றாண்டிலே வாழ்ந்தவர்களுடைய மன்ஹஜ், வழிமுறை. அந்த வழிமுறையை அடிப்படையாக வைத்துத்தான் குர்ஆனையும் சுன்னாவையும் விளங்க வேண்டும் என்று சொல்வதுதான் நம்ம ஜம்மியத் அல் குர்ஆனுடைய அடிப்படை. ஏன் அப்படி சொல்லுகிறாரு? நம்ம ஜம்மியா அப்படி சொல்ல வேண்டிய காரணம் என்ன? வேற எவரும் எதுவும் இதை பற்றி சொல்லவே இல்லையே. எவ்வளவு பேர் வாழ்ந்திருக்கிறார்கள், வளர்ந்திருக்கிறார்கள். இதை சொல்ல வேண்டிய காரணம் என்ன? ஏன் நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னா, அதாவது இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் மன்ஹஜ், வழிமுறை, இஸ்லாமிய வழிமுறை என்ற பெயரிலே ஏராளமான வழிமுறைகள் இருக்கின்றன. இல்லையா? சுன்ன ஜமாத் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கா, மதஹபை அடிப்படையாக வைத்து பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கா, 4 மதஹபுகளிலே ஒன்றை பின்பற்றக்கூடியவன் தான் முஸ்லிம் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதிலே குர்ஆன் என்று சொல்கிறார்கள், ஹதீஸே வேண்டாம், குர்ஆன் மட்டும்தான் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். காதியானிகள் என்று சொல்லக்கூடிய அவர்களும் குர்ஆனை பின்பற்றுகிறார்கள். ஷியாக்கள் என்பவர்கள் இருக்கிறார்கள். ராஃபிதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஹவாரிஜிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஸைதீன்கள் என்று சொல்கிறார்கள். இபாதியா என்று சொல்லக்கூடியவர்கள் மஸ்கத், குமான் போன்ற நாடுகளில் வாழ்ந்தவர்கள் இபாதியங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் அரபு நாடுகளிலே பல பகுதிகளில் ஹிஸ்புல்லாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஹிஸ்புத் தஹ்ரீர் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இப்படி பல குழுக்கள் இஸ்லாம் தான் எங்களுடைய மன்ஹஜ், இஸ்லாம் தான் எங்களுடைய மார்க்கம் என்று சொல்லி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மன்ஹஜை ஃபாலோ பண்றார்கள். நான் சொன்ன இந்த குரூப்புகள் எல்லோரும் ஒவ்வொரு மன்ஹஜை ஃபாலோ பண்ற, ஒவ்வொருவருக்கும் ஒரு மன்ஹஜ், ஒரு வழிமுறை. இந்த வழிமுறையில எந்த வழிமுறை சரியானது? இதுல ஒரு வழிமுறை மட்டும் சரியாக முடியும். அன்பு சோழர்களே, இன்றைய காலத்திலே இருக்கக்கூடிய இஸ்லாமிய பேரிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அமைப்புகள், பிரிவுகள், இதை 10 இடத்துல நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். இந்த 10 குரூப்புகளுக்கும் இஸ்லாம் பேரில், எல்லா குரூப்பும் இஸ்லாம் பேரில் தான் நடமாடி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு வழிமுறை இருக்கிறது, ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு கொள்கை இருக்கிறது. இதுல எல்லா கொள்கையும் எல்லா வழிமுறையும் சரியா அல்லது ஒன்று மட்டும்தான் சரியா? சரியா? இன்னைக்கு நம்ம காலத்தில் பார்க்கிறோமா இல்லையா? இதே நிலைமைதான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகை பிரிந்த நாளிலிருந்து ஏறக்குறைய இங்க ஒரு நூற்றாண்டு 2 நூற்றாண்டு அந்த காலகட்டங்களிலே பல்வேறு பிளவுகள், பிரிவுகள் இந்த இஸ்லாமிய பேரில் தலைமுக ஆரம்பிச்சது. சொல்லாத காலத்தில் ஹவாரிஜிகள் தலை தூக்கிறார்கள், ஷியாக்கள் தலை தூக்கினார்கள், மேற்கத்திய கலாச்சாரத்தை கொண்ட தத்துவவாதிகள் தலை தூக்கிறார்கள். அறிவை மட்டுமே மையமாக வைத்துத்தான் குர்ஆன் சுன்னாவை புரிய வேண்டும் என்று அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்த அந்த கிரேக்க தத்துவவாதிகள் தோன்றினார்கள். இன்னும் பல குரூப்கள், யகூதிகள் மறைமுகமாக நயவஞ்சகர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஊடுருவி மார்க்கத்தை வைக்கிறார்கள். இப்படி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலை போட்ட உடனேயே இப்படி பல பொந்துக்குள் இருந்து வெளியே வர்ற மாதிரி, பாம்பு வர்ற மாதிரி அங்க தலைமுக்க ஆரம்பிச்சு, அப்படி வர ஆரம்பிச்சு. பல பெயர்ல இஸ்லாமிய பேரை பயன்படுத்தி கொண்டு சமூகத்தில் ஊடுருவினார்கள். இங்க இருந்து ஒண்ணு வந்தது, அப்படின்னு இவன் ஒன்ன சொல்றான், ஷியா ஒன்ன சொல்றான், ஹவாரி ஒன்ன சொல்றான், கிழக்கு மேற்கத்திய காலங்கள் அப்படி இஸ்லாம் போன அவன் ஒன்ன வழக்கம் சொல்றான். அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கு
மேற்கத்திய கிரேக்க தத்துவவாதிகள் ஒரு விளக்கத்தை சொல்றான், ஷியாக்கள் ஒரு விளக்கத்தை சொல்றான், கவாத்திகள் ஒரு விளக்கத்தை சொல்றான். இப்படி பல்வேறுபட்ட விளக்கங்களை சொல்ல ஆரம்பித்தார்கள். குறிப்பாக அல்லாஹ்வுடைய அஸ்மாவுக்கும் சிஃபாத்துக்கும் தாறுமாறான விளக்கங்களை சொல்ல ஆரம்பித்தார்கள். விளக்கம் இதை இப்படித்தான் புரிய வேண்டும். அல்லாஹ்வுக்கு கரமா எதா, அது எது என்று சொல்லக்கூடாது. அல்லாஹ்வுக்கு முகமா முகம் என்று சொல்லக்கூடாது. அல்லாஹ் அரிசில இருக்கிறானா அங்க அரிசில இருக்கிறான் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் இறைவனுக்கு உருவம் கற்பித்தவர்களாக ஆகிடுவோம். அதனால இதுக்கு மாற்று விளக்கங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லி பல்வேறுபட்ட கருத்துக்களை இஸ்லாமிய சமூகத்திலே முளைக்க ஆரம்பித்தார்கள். இப்படி முளைத்த உடனே சமூகம் ஒன்றும் தெரியாமல் திணறுகிறது. எது சரி? ஷியாக்கள் சொல்வது சரியா, அல்லது இந்த கிரேக்க தத்துவவாதிகள் சொல்வது சரியா, அல்லது கவாலிகள் சொல்வது சரியா? எது சரி? இந்த கொள்கை அடிப்படையில் குறிப்பாக அல்லாஹ்வுடைய விஷயத்திலே விளக்கம் சொல்கிறார்களே, எந்த விளக்கம் சரி? தத்தளிக்கின்ற நிலை. அப்பொழுதுதான் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். இதற்கு சரியான விளக்கத்தை தெரிய வேண்டுமானால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த காலகட்டங்களில் வாழ்ந்தவர்களை சிலாகித்து சிறந்தவர்கள் என்று கூறினார்களோ, அந்த காலத்தில் வாழ்ந்த அந்த சலவுகள் என்ன விளக்கம் சொன்னார்களோ அதுதான் உண்மையான விளக்கம். அதைத்தான் அவர்களுடைய மன்னகி தான். இந்த குழப்ப காலங்களிலே அவர்களுடைய மன்னகி தான் சரியான வழிகாட்டுதல். இதை கூட புரிய முடியல, வேற என்ன விளக்கம் சொல்ல முடியும்? இது மேலாவது இன்னொரு புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு தோழர்களே, அந்த சத்திய நபித்தோழர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் சாதாரணர்கள் அல்ல, அவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. அல்லாஹ்வை பாராட்டுக்குரியவர்கள், புகழுக்குரியவர்கள், தங்களுடைய உயிரை அர்ப்பணித்து இந்த மார்க்கத்தை வளர்த்தவர்கள். உண்மையிலே அவர்கள் கொள்கையிலே குளறுபடி ஏற்படுத்த மாட்டார்கள். அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தார்கள், அல்லாஹ்வுக்காகவே மடிந்தார்கள். அவர்கள் செய்த தியாகத்தின் பலனாகத்தான் இன்றைக்கு நாம் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட உத்தமர்கள் அவர்கள் சென்ற வழிதான் சரியான வழி. அவர்கள் குர்ஆன் சுன்னாவுக்கு கொடுக்கின்ற விளக்கம் தான் சரியான விளக்கம். அந்த விளக்கத்தை தெரிந்துதான் குர்ஆன் சுன்னாவை புரிய வேண்டும் என்று சொல்வது தவறா? குர்ஆன் சுன்னாவுக்கு எதிரானதா அல்லது இஸ்லாத்துடைய மூன்றாவது ஒரு அடிப்படையாக ஆயிடுமா? இல்லை. நீ உன் இஷ்டத்துக்கு குர்ஆனை விளக்காத. நேற்று வந்த புறம்போக்கெல்லாம் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்றான். நேற்று வந்தவன் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்றான். அவனுக்கு குர்ஆன் விளக்கம் இல்லை, அதிகாரம் இருக்கிறது, அதை தூக்கி வைத்துக் கொண்டு கொண்டாடுகிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கிய உத்தம சமூகம், அல்லாஹ்வுடைய தூதரை நேரடியாக பார்த்தவர்கள் அவர்கள் சொல்லுகின்ற விளக்கத்தை தூக்கி குப்பையிலே போட வேண்டுமா? அதை நீ சொல்லக்கூடிய விளக்கத்தை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? இல்லை. இன்றைக்கு குளறுபடியான காலகட்டங்களிலே சரியான வழிகாட்டுதலை தெரிய வேண்டுமானால் அந்த சலவு சாலிஹீன்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் காட்டியிருக்கின்ற அந்த வழிமுறை, அவர்கள் கொடுக்கின்ற விளக்கம், இந்த விளக்கத்தை தெரிந்துதான் நாம் குர்ஆன் சுன்னாவை நாம் பின்பற்ற வேண்டும். குறிப்பாக நமக்குள்ள கருத்து வேறுபாடு வருகின்ற பொழுது இந்த கருத்து வேறுபாடுகளிலே எந்த கருத்து அந்த சலவு சாலிஹீன் என்ற நபித்தோழர்கள் விளக்கம் கொடுத்த கருத்து, அதை நாம் ஆதரிக்க வேண்டும் என்றால் நினைக்கலாம் சொல்கிறோம். இது அல்லாமல் அந்த நபித்தோழர்களோ அந்த சலவு சாலிஹீன்கள் என்று சொல்லக்கூடியவர்களோ குர்ஆன் சுன்னாவுக்கு வேண்டும் என்றே அவர்கள் ஒருபோதும் எதிராக அவர்கள் செயல்பட்டதை வேண்டுமென்றே குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் எதிர் கருத்துக்களை சொல்லி குர்ஆனின் சுன்னாவின் அவமானப்படுத்த வேண்டும் என்ற திட்டத்தில் அவர்கள் சொன்னதாக ஒரு ஆதாரத்தை கூட காட்ட முடியாது. இன்னும் நாம் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால், இஸ்லாத்தின் மூலாதாரம் 2 மட்டும்தான். அதற்கு வெளிப்படையாக அதை எதிர்க்கும் விதத்திலே எதிரான குர்ஆன் சுன்னாவுடைய அந்த கட்டளைகளுக்கு சட்டங்களுக்கு எதிரான விளக்கத்தை யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள கூடாது என்பதுதான் நம்ம ஜம்மியத்துல் குர்ஆனுடைய அடிப்படை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் எதிராக சஹாபிகளை சொன்னால் கூட ஏற்றுக்கொள்ள கூடாதுதான்.
இப்படித்தான் நம்ம ஆரம்ப காலத்தில் நம்ம பிரச்சாரம் பண்ணோம். அபூபக்கர் சொன்னாலும் சரிதான், உமர் சொன்னாலும் சரிதான், மார்க்கத்திலே புதிய கருத்துக்களை சொல்வதற்கு அபூபக்கருக்கும் அதிகாரம் இல்லை, உமருக்கும் அதிகாரம் இல்லை, வேற எந்த அறிவித்தோழர்களுக்கும் அதிகாரம் இல்லை. இப்படி சொல்லித்தான் பிரச்சாரம் பண்ணோம். மார்க்கம் சொல்லுகின்ற அதிகாரம் யாருக்குத்தான்? அல்லாஹ்வுக்கு இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருக்கிறது. இது அல்லாமல் வேறு யாருக்கும் அதிகாரம் இல்லை. எனவே நாம் இங்கே செலவென்று குறிப்பிடுவது அந்த குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் அவர்கள் எப்படி விளக்கம் கொடுத்தார்களோ அந்த விளக்கம் தான் குழப்ப காலத்துக்கு நிவர்த்தியாக அமையும் என்ற காரணத்தினால் அந்த மன்ஹஜ் சலவை நாம் ஏற்றி செயல்பட வேண்டும் என்று நாம் மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இதை நம் ஜமாத்தை சார்ந்த தாயிகளாக இருந்தால், உறுப்பினர்களாக இருந்தால், நமது இந்த ஜாமியத்தில் ஃபிர்தௌசியாவை படித்துவிட்டு சென்ற ஃபிர்தௌசிகளாக இருந்தால், அல்லது இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவர்களாக இருந்தாலும் ஆசிரியர்களாக இருந்தாலும் எல்லோருக்கும் தான் இந்த அடிப்படையை புரிந்து திரும்ப 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 மக்களுக்கு உணர்த்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே நான் உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன்.